ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மோட்ரு பார்சலில் வந்து ஒரு மோட்ரு உடச்சிட்டாங்கன்னு சொல்லியிருந்தால அந்த மோட்ரு வந்து இன்றைக்கி எரெக்ஷன் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ எடுத்துகிட்டா போடுறோன்னு. இப்போ வந்து அந்த மோட்ரு வந்து ஓஸ் வந்து 8 kg ஓஸு காய வைக்கிறதுக்காக ஆயிலை முதல்ல நல்லா சூடு பண்ணி வைக்கிறோம். சூடு பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மோட்டரில் வந்து காலர் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பற்ற வச்சுட்டான். ஏன்னா அப்படி தான் வேலை முடிஞ்சு அதை ஏற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அதை வந்து ஆயிலை வந்து சூடு ஏற்ற பற்ற வச்சாச்சு அடுப்பில். இப்போ பார்த்தீங்கன்னா காலர் வந்து எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். 8 kgல இந்த அளவுக்கு காலர் இருக்கும் போது கண்டிப்பாக நம்ம வந்து நார்மலாக ஹீட் பண்ண முடியாது. ஓஸ் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும், மேலெலாம் ஒழுங்காக ஹீட் ஆகாது ஃபுல்லாக. அதுக்காக தான் ஆயிலில் வச்சு ஹீட் பண்ணுறோம். அப்போ தான் வந்து எல்லா இடமும் கரெக்டாக ஹீட் ஆகும். இப்போ காலரை வந்து எஸ்எஸ் காலரை வந்து பிளாஞ்சில் ஏற்றிடலாம். பிளாஞ்சில் ஏற்றிட்டு பிளாஞ்சோட கழட்டி எடுத்துகிட்டு போய் ஓஸை ஹீட் பண்ணி ஓஸில் ஏற்றிக்கலாம். இப்போ இந்த காலரை ஏற்ற பார்த்தோம், ஏரில் ஒழுங்காக மரம் வந்து எஸ்எஸ் காலரில் வந்து ஒழுங்காக இல்லை, அதனால் ஏரில். அதனால் வந்து முன்னாடி இருக்கிற 2 மரையை அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஏற்றிக்கலாம்னு சொல்லிட்டு கட்டிங் மிஷின் எடுத்து கட் பண்ணுறோம். ஏற்கனவே ஒரு மோட்டரில் இந்த மாதிரி தான் ஆகிடுச்சு. எஸ்எஸ் காலர் மட்டும் பிளாஞ்சில் வந்து மோட்டர் பிளாஞ்சில் வந்து ஏற மாட்டேங்குது 2 இன்ச்சில். அது ஏற்கனவே ஒரு மோட்டரில் அந்த மாதிரி தான் ரொம்ப சிரமமாக போயிடுச்சு. இப்போ இந்த மோட்டர்லேயும் அதே தான் பண்ணுது. இப்போ கட்டிங் மிஷின் எடுத்து முதல்ல ஒரு 2 மரையை கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஏற்றணும். ஃபுல்லாகவே ஏறிடுச்சு. பிளாஞ்சை கழட்டி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ஏறி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக நல்லாவே ஏறிடுச்சு. இப்போ இது என்ன காரணம்னு தெரியல, கரெக்டாக இந்த மாதிரி பிளாஞ்சில் மட்டும்தான் ஏற மாட்டேங்குது எஸ்எஸ் காலர். ஓகே, நட்டெல்லாம் கழட்டியாச்சு. இப்போ பிளாஞ்சை கழட்டியாச்சு. பிளாஞ்சை பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள், ஃபுல்லாக ஏறி இருக்கு பாருங்கள். இப்போ ஓஸை வந்து ஆயில் வந்து நல்லா ஃபுல்லாக ஹீட் ஆகிடுச்சு, நல்லா கொதிக்கிற அளவுக்கு ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஆயில் உள்ள வந்து கொஞ்சம் நேரம் வச்சுருக்கணும். அது பதம் எந்த அளவுக்கு பதம் வருதோ அந்த ஓஸ் வந்து ஃப்ரீயாக ஏற்றுற அளவுக்கு அதை வந்து வச்சுருக்கணும். இப்போ ஓஸ் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கிறோம். ஹீட் பண்ணிவிட்டு ஓஸை வந்து ஏற்றிட்டு கிளிப்பு போல்ட்டு எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ ஓஸ் வந்து பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஏற்றிட்டோம். ஏற்றும் போது வீடியோ எடுக்க முடியல, அதனால் ஏற்றுனதும் காட்டுறேன். கிளிப்பு போல்ட் எல்லாமே போட்டு டைட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயரும் ஜாயின் பண்ணியாச்சு. ஒயரும் ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. ஆயில் சுடுற நேரத்தில் ஒயரு பிளாஞ்சு எல்லாத்தையுமே ஏற்றி முடிச்சிட்டோம். இப்போ கயிறை வந்து டபுளாக போடணும். அதுக்காக என்ன பண்ணுறோன்னா, இப்போ வயலில் இழுத்து விட்டுட்டு ரெட்டையாக மாற்றி கட் பண்ணி போடணும். அதுக்காக கயிறை வந்து இழுக்கிறதுக்காக எடுத்துகிட்டு இருக்கோம். வயரை ரெட்டையாக மாற்றி 2 ரோப்பாக 2 சைடும் கட்டியாச்சு. கீழே வந்து பாடியில் வந்து கட்டி மேலே வந்து வளையத்தில் விட்டு எடுத்திருக்கோம். எதுக்கு ஆனால் சப்போஸ் வளையம் பிடிங்கிச்சுனாலும் மோட்ரு வந்து வந்துடணுங்கிறதுக்காக அந்த மாதிரி போட்டிருக்கோம். மோட்ரு வந்து இப்போ வந்து உள்ளே இறக்கியாச்சு. மோட்டரில் வந்து தண்ணி வந்து நான் கடையில் செக் பண்ணிட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன். அதனால் கடையிலே தண்ணி ஊற்றிட்டேன். அதனால் தண்ணி ஊட்டுறதை வந்து காட்டல. இப்போ மோட்ரு வந்து ஃபுல்லாக இறக்கி விட்டுட்டு மோட்ரு வந்து ஓட்டி காமிக்கணும், எப்படி எந்த அளவுக்கு ப்ரெஷர் வருது, டபுள் இம்ப்ளர் வந்து எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டுறேன். மோட்ரு வந்து இந்த மோட்ரு வந்து கீழே வந்து ஃபுல்லாக போடக்கூடாது, அதனால் மேலே தூக்கி தான் வச்சு கட்டி ஆகணும். அதனால் மோட்ரு வந்து மேலே தூக்கி வச்சே தான் கட்டிடணும். கீழே வந்து ஃபுல்லாக இறக்கிட்டு கரெக்டாக உக்காந்த உடனே அப்படியே கொஞ்சம் மேலே இழுத்து வச்சே கட்டிட்டோம். பார்த்தீங்கன்னா மோட்ரு வந்து ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணோம் அப்படின்னா மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 12.5 ஆம்ஸ் காட்டுச்சு. தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு வேகமாக வருதுன்னு சொல்லிட்டு. முதல்ல ஆம்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி வரதை வந்து நல்லா காட்டுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஆம்ஸ் காட்டுது, 310 320 வோல்ட் காட்டுது. இப்போ நம்ம இதில் செக் பண்ணிடலாம். 12.15 12.15 இன்னொன்றில் 12.5. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே 12 12 அந்த ரேஞ்சில் தான் எடுக்குது. இப்போ வோல்டேஜ் வந்து செக் பண்ணிடலாம். மீட்டரில் செக் பண்ணோம்னா கரெக்டாக காட்டும் எந்த அளவுக்கு வோல்டேஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வோல்டேஜ் வந்து குறைஞ்சது அப்படின்னா ஆம்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த மோட்ரு வந்து லோ வோல்டேஜில் 275 வரைக்கும் ஓடும்னு சொல்லி நாங்கள் இது பண்ணியிருக்கோம். அதனால் 275 வரைக்கும் வந்தாலுமே ஓடும். இப்போ 330 வோல்ட்டுக்கு மேலே வருது, அதனால் 12 ஆம்ஸ் இருக்குது. சப்போஸ் இன்னும் வோல்டேஜ் குறைஞ்சது அப்படின்னா ஆம்ஸ் இன்னும் அதிகமாக எடுக்கும். வோல்டேஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் ஆம்ஸ் கூட குறையலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு வருது பாருங்கள் டபுள் இம்ப்ளரில். இந்த மோட்ரு வந்து 45 நிமிஷத்தில் 25,000 லிட்டர் டேங்க் வந்து நிரம்பிடுதுன்னு சொன்னாங்க ஓட்டி பார்த்துட்டு. அந்த அளவுக்கு இம்ப்ளர் வந்து நிறையா வந்து டபுள் இம்ப்ளர் இருக்கிறதுனால தண்ணி வந்து நிறையா வருது. அவங்களுக்கு தண்ணி தேவைங்கிறதுனால அந்த மாதிரி எடுத்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.